45 ஆண்டுகால நட்பு. இந்த 45 ஆண்டு காலத்துல கலைத்துறையில ஒன்னா வாய்ப்பு தேடி ஒன்றாக அலைந்து ஒன்றாக வெற்றி பெற்று வெற்றிக்கு பிறகு மீண்டும் தோல்விகளை சந்தித்து மறுபடியும் விழுந்து ஒரு போராட்டமான வாழ்க்கையை கலைத்துறையிலும் அரசியல் துறையிலும் சந்தித்தவர்களாக விஜயகாந்த். அது எங்களுக்கு எல்லா வகையிலும் திரைத்துறை மட்டும் நண்பர்களாக மட்டும் இல்லாமல் குடும்ப விஷயங்களிலும் நாங்கள் கலந்து ராதாரவி ஆகட்டும், நானாகட்டும், பாண்டியனாகட்டும், தியாகராகட்டும், எல்லா விஷயங்களிலுமே நாங்கள் ஒன்றாக கலந்து இன்ப துன்பங்களிலே பங்கு பெற்றவர்கள். நட்புக்கு அப்புறம் அது ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, ஒரு பெரிய சகாப்தம் முடிஞ்சு போயிடுச்சு. ஒரு நல்ல ஒரு மனிதனை மிக்க ஒரு அற்புதமான ஒரு நண்பர், தமிழ் மொழி மீது மிகவும் பாசமும் பற்றி வைத்திருந்தார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு சிறந்த மனிதநேய மிக்க மனிதரை, நல்ல நண்பரை இழந்து தவிக்கின்றோம். அவர்கள் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் கேப்டன் படத்துல நிறைய கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மறைவு என்பது தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய இழப்பு, சினிமா துறைக்கு இழப்பு, அரசியலுக்கு இழப்பு, மொத்தத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒரு பெரிய இழப்பு என்று நான் நினைக்கிறேன். அவர் ஒரு குழந்தை போன்ற ஒரு மனம் உள்ளவர். என்னை பார்க்கிற போதெல்லாம் அண்ணா அண்ணா என்று அன்புடன் அழைப்பார். 2014 தேர்தலில் தேமுதிகவும் இந்திய ஜனநாயக கட்சியும் ஒரே அணியில் இருந்து தோழமைகள் கட்சிகளாக போட்டியிட்டோம். அப்போது நான் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டேன். எனக்காக வாக்குகள் சேகரிப்பதற்காக பல இடங்களில் வந்து எனக்கு வாக்கு சேகரிக்க பிரச்சாரம் செய்தார். அதையெல்லாம் பார்க்கிற பொழுது அத்தகைய பெருமைக்குரிய ஒரு பெருமகனார் என்று இல்லை. அந்த பிரச்சாரத்தின் போது ஒரு வேட்பாளர் என்ற முறையில் நின்று கொண்டிருப்பேன். அவர் பேசுவார், ஆனால் உடனே என்னை திரும்பி பார்ப்பார். அண்ணா, நான் பேசுகிறேன், நீங்கள் இருக்கக்கூடாது, நீங்கள் நின்றால் என் கால் வலிக்கும் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு மனிதாமானி அவர். அதே போல ஒரு மனிதனுடைய தன்மை, குணம், அதே போல நேசம் எதை வைத்து தெரியும் என்றால், வாழுகிற காலத்தில் ஒரு பகுதியாக இருந்தாலும் மறைந்த அந்த நேரத்தில் அந்த பெருமகனாருக்கு எப்படி மக்கள் சாரையாக வந்து அஞ்சலி செலுத்துகிறாரோ அதுவும் ஒரு குறியீடாகும். அந்த வகையிலே இன்று சென்னை குழுகிற அளவில் மக்கள் இன்று கண்ணீரோடு வந்து அஞ்சலி செலுத்தி செல்லுகிறார்கள். ஆகவே இந்த சூழ்நிலையில் நான் அவரோடு இருந்து பலகாலம் இருந்து நட்போடு இருந்து அரசியலில் செயல்பட இருக்கிற அந்த வாய்ப்பை இழந்து அதற்கு மாறாக இன்றைக்கு நான் அவருக்கு அஞ்சலி செலுத்துகிற நிலைக்கு வந்திருப்பதை பார்த்து என்னால் ஜீரணிக்க முடியவில்லை. அவரை இழந்து வாழும் அவருடைய என் சகோதரி அவருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவன் இருக்கிறான்,
இறை நம்பிக்கை உள்ளவர் அவர்கள். உங்கள் குடும்பம் இறை நம்பிக்கை உள்ளது. எல்லாம் இறைவன் உங்களுக்கு வழிகாட்டுவான் என்று கூறி, இது ஒரு சொல்லொன்னா துயரம் என்பதையும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ளுகிறேன். ஆக இந்த நிகழ்ச்சி நடந்திருக்க கூடாது, நடந்து விட்டது. காலன் கொடியவன் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். நன்றி.